வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பல் துலக்குதல். அது என்ன பல் துலக்குதல்? எல்லாரும் துலக்குனீங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க பல்லு விளக்குனேங்கன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு பல்லு விளக்கணுமா? துலக்கணுமா? இதுவே நெறைய பேத்துக்கு கன்ஃப்யூஷன். நம்ம பள்ளிக்கூடத்தில படிக்கும்போது, வாத்தியாரு பல் துலக்குதல்னு சொல்லுவாங்க. ஆனா, வீட்ல அம்மா, அப்பாலாம் "பல்லு விளக்கிட்டியா? வாய் கொப்பளிச்சிட்டியா?" அப்படின்னு கேட்பாங்க. அந்த துலக்குதலுக்கும், விளக்குதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம விரலால பல்ல துலக்குனோம்னா, தேய்ச்சோம்னால், அதுக்கு பேரு துலக்குதல்னு பேருங்க. இன்னொரு பிரஷ்ஷ வச்சு தேய்ச்சோம்னா, அதுக்கு பேரு விளக்குதல்னு பேருங்க. டாய்லெட்ல கழுவுறக்கு பெரிய பிரஷ்ஷு, வாயில விளக்குறதுக்கு சின்ன பிரஷ். அவ்வளோதாங்க வித்தியாசம். அதனால பார்த்தீங்கன்னா, தொட்டதெல்லாம் துலங்கும்னு அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்க. நம்ம குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க சோப்பு போட்டு குளிக்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. உடம்ப நல்லா தேய்ச்சு குளிச்சீங்கனாலே, எந்த இடத்தில் நம் விரல்களும், கைகளும் படுகிறதோ, அந்த இடம் துலங்கும்னு சொல்றாங்க. அப்ப எந்த இடத்துல கை படுதோ, அந்த இடத்துல நோய் நொடியே வராது. சரி அப்ப சோப்பு போட்டு குளிச்சா தான் சார் அழுக்கு போகும். என்ன பண்றதுன்னு கேட்பீங்க. மர்ம உறுப்புக்கு மட்டும் சோப் போட்டா போதுங்க. வேற எதுக்குமே வேண்டாங்க. பாக்கி கையில தேய்ச்சு குளிச்சீங்கனாலே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இது நான் சொல்லலைங்க. நம்ம முன்னோர்கள் அதத்தான் சொல்றாங்க. நம்ம அத ஃபாலோ பண்றதில்ல. அதனால எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இனிமேலு பல்லு விளக்கணுமா, துலக்கணுமா நீங்க முடிவு பண்ணிக்கங்க. வணக்கம்.